தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல த எக்ஸாசிஸ்ட் அப்படிங்கிற இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாசிஸ்ட மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. ஒரு பெண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு. அந்த பேயை ஓட்டுறதுக்காக அந்த பெண்ணுடைய அப்பா 3 வித்தியாசமான பாதிரியார்களை அயர் பண்றார் அப்படிங்கிற தீம்ல அமைக்கப்பட்ட ஒரு கதை. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு ஃபாதரியாரை காட்டுறாங்க. இவரு ஒரு கல்லறைக்கு முன்னாடி நின்றுட்டு இறந்து போன ஒரு பையனுக்கு ஸ்கோர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பையன் யார் அப்படின்னா, இந்த ஃபாதரியார் எக்ஸாசிசம் பண்ணும்போது, அதாவது பேய் ஓட்டும் போது இறந்து போன ஒரு பையனா இருப்பான். சோ அந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இவர் அந்த எக்ஸாசிசம் அப்படிங்கிறத பண்ணாம இருப்பாரு. அதாவது பேய் ஓட்டுறத வந்து பாத்தீங்கன்னா நிறுத்திருப்பாரு. அந்த சமயத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாதர் வந்து ஒரு கேஸை பத்தி இவர்கிட்ட சொல்றாரு. அந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்ச ஃபாதர் தான் அனுப்பி விட்டார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் நோ சொல்றாரு. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கிறாரு. அதுக்கு பிறகு இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பேய் ஓட்டக்கூடிய இடத்துக்கு போறாங்க. சோ அந்த இடத்துல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் பாதிரியார் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு டாக்டர் இருக்காங்க. சோ அந்த செட்டப்ல அந்த பேய் ஓட்டக்கூடிய பயணம் அப்படிங்கிறது தொடங்குது. சோ அதற்கு பிறகு என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அண்ட் டூஸ் எண்ட் அந்த பேயை ஓட்டினாங்களா இல்லையா, அதே சமயத்துல பேரலா அந்த டீனேஜ் கேங்ஸ்டர் செய்யக்கூடிய அட்வென்ச்சர்ஸும் சொல்லக்கூடிய திரைப்படம் தான் தி எக்ஸாஸ்ட். இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, அதாவது எக்ஸாசிஸ்டத்தை மையமா வச்சு வருஷத்துக்கு ஏகப்பட்ட படங்கள் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு படமும் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமான முறையில ஏதாவது ஒரு புதுமையை ஆட் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த விதத்துல நம்முடைய படம் தனியா தெரியணும் அப்படின்னா ஒரு வித்தியாசமும் ஒரு புதுமையும் இருக்கணும். அந்த மாதிரி வித்தியாசமும் புதுமையும் இந்த படத்துல இருக்கான்னு கேட்டீங்கன்னா சுத்தமா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பழைய டெக்னிக், பழைய காட்சிகள். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேயை ஓட்ட முயற்சி பண்ணும்போது அந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா இவங்கள பேய் ஓட்ட விடாம பண்ணுது. அதே மாதிரி இவங்க மூக்குல ரத்தம் வர மாதிரி பண்ணுது. அப்படிங்கிற மாதிரியான பழைய காட்சிகள், பழைய டெக்னிக்கான காரியங்கள் தான் இந்த படத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏதாவது காரண காரியங்கள் புதுசா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான ரீசனும் வந்து பாத்தீங்கன்னா அதுல எதுவுமே புதுமை இல்லை. அதே போல ஒரு டீனேஜ் குரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேய்கிட்ட பேசுற மாதிரியான ஒரு சில காட்சிகள் இருக்கும். அதுல ஏதாவது ஒரு புதுமை இருக்கா, வித்தியாசம் இருக்கா, பயமுத்துற மாதிரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா சோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த புதுமையும் இல்லை, வித்தியாசமும் இல்லை. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துக்கே சம்பந்தம் இல்லாத காட்சிகள் எல்லாம் வச்சிருப்பாங்க. சோ அதுவுமே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் இல்லாம இருந்துச்சு. அதே போல இந்த பேயை வச்சு பயங்கரமா பயமுறுத்தும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணிருக்காங்க. குறிப்பா இந்த பேயை வச்சு சீன்ஸ் மூலமா பயமுறுத்துறத மறந்துட்டு காட்சிகள் மூலமா பயமுறுத்த ட்ரை பண்ணிருக்காங்க. அது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த பேயை கட்டி போட்டிருப்பாங்க. ஏன் கட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த பேய் வந்து ஒரு நர்ஸை கண்ணு நோண்டி கொண்டுடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு கேட்டீங்கன்னா அந்த செஞ்சில் காதை துப்பிட்டு கழிச்சு துப்பிட்டு கொடுக்குற ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த பேய் ரியாக்ஷன் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. பயமுறுத்த மாதிரி பெரிய சீன்ஸ்ல எதுவுமே இல்லை. ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுமாரான படம் தான். இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம், புதிய விஷயங்கள் ஆட் பண்ணிருக்கலாம், த்ரில்லிங் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்கலாம். அப்படிலாம் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அந்த படம் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு சுமாரான படம் தான். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த மாசத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.